திருவான்மியூரில் அம்மா பேரவை சார்பில் திமுக அரசின் பொய்முகத்தை மக்களிடம் அம்பலப்படுத்தும் வகையில் திண்ணை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MK அசோக், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அப்போது உரையாற்றிய RB உதயகுமார், மக்களை ஏமாற்ற ஸ்டாலின் அரசு தீர்மானம் நிறைவேற்றுதல், குழு அமைத்தல் என நாடகத்தை அரங்கேற்றுவதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு எதிராக பேசிய திமுக அமைச்சரை கண்டித்து அக்கட்சியைச் சேர்ந்த பெண் MPயை விமர்சித்த பிறகு அவரது கட்சி பதவி பறிக்கப்படுகிறது. கட்சி பதவிக்கே லாயக்கற்றவர் அமைச்சரவையில் நீடிப்பது ஏன் என தமிழக மக்கள் சார்பாக கேள்வி எழுப்பினார். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு கல்வி பட்டியலை மாநில பட்டியலிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை கண்கரண்ட் லிஸ்டிலே கொண்டு போனது காங்கிரஸ். அன்றைக்கு மௌனசாமியாராக இருந்தது திமுக. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். அன்றைக்கு மத்தியிலே இணையமைச்சராக இருந்தது காந்தி செல்வன் திமுக. இப்படி மக்கள் விரோத நடவடிக்கைகள் எல்லாம் செய்கிற போது மௌனசாமியாராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு இரட்டை வேடம் போடுகிற வகையிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அப்புறம் குழு போடுவார். ஆட்சி அமைத்து இந்த 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. பொருளாதாரத்துக்கு குழு, பட்ஜெட்டுக்கு குழு, கல்விக்கு குழு, எதுக்கோ குழு போடுவார். குழு ஊட்டியிலே போய் இருப்பார். ஆனால் இந்த குழுவுடைய அறிக்கை என்ன ஆனது என்று கேட்டால் இதுவரை பதில் இல்லை.